Good morning all. Today 7th May 2026. இது பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் லெவல் பேஸ்டு ட்ரேடிங் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே லெவல்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ மார்னிங் இந்தந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழ் நோக்கி வரும், இல்லை மேல் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. 24,469 break only call side, otherwise market wait for V-Vamp கீழே வந்துருச்சுன்னா புட் சைடு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிஃப்டிக்கு. ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு செல் சிக்னல் நடந்து அந்த 23%ல் செல் சிக்னல் நடந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துருச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப 56,072 பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ காலையில் ஒரு பை சிக்னல் வந்தது. அந்த ரேலி நமக்கு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துரு. அதுக்கப்புறம் அதோட இதை கீழே பிரேக் பண்ணுறப்ப இது 0% இருக்கிறதுனால இந்த 0%-ஐ பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழ் நோக்கி வரும். இங்கே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு, இது ஃபால்ஸ் சிக்னல். ஸோ இது மார்க்கெட் மேல் நோக்கி V-Vamp போய் அடிச்சுட்டு திருப்பி கீழ் நோக்கி வரும். திருப்பி ஒரு சிக்னல் வர்றப்ப நம்ம எடுக்கலாம். அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னே நம்ம சொல்லியாச்சு 78,025 எஸ்டர்டே ஹை பிரேக்ஸ் ஒன்லி புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணதுனால ஒரு செல் சிக்னல் வந்தது, அது ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டு டெய்லி நடக்கிற லெவல் பேஸ் ட்ரேடிங் எப்படி நடக்கிறது பிப்னாசி பேஸ் பண்ணி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோனா 12,415 எடுத்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை.